நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவபோம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஒருவேளை பொருளாதார ரீதியான பின்னடைவில் இருக்கீங்க, இந்த வருஷம் என்னால் சபரிமலைக்கு போக முடியல, என்கிட்ட பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வருடம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யாரெல்லாம் உண்மையாகவே பொருளாதார ரீதியாக சிரமப்படுறவங்களா இருந்தீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே. உங்களுக்கு அந்த பூஜைகளுக்கு தேவையான பூஜை பொருள்களும், அதே மாதிரி நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வர்றதுக்கான செலவுகளும் நம்ம உங்களுக்கு உதவிகள் செய்வோம். அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம சில ஃபார்மேட்ஸ் வச்சுருக்கோம் நமது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே. அதனால் சில பேருக்கு அந்த கொஸ்டின் கேட்டாலே வருத்தம் வருது. அதனால் எதுக்காக அதை நம்ம கேட்டுட்டு பண்ணுறோம்னா, உண்மையாகவே இந்த உதவிகள் கரெக்டான நபர்களுக்கு போய் சேரணும் என்ற அடிப்படையினால தான் அந்த கேஒய்சி ஃபார்ம் மாதிரி கொடுத்து அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் இந்த பூஜைக்கான விஷயங்கள் மட்டும் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான இதையும் வாங்கிக்கலாம், ஐயப்பனுக்காக வாங்கிக்கலாம். ஒருவேளை எங்கள் கூட பயணப்படணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நம்ம திருச்சியிலேருந்து தான் நம்ம முடிக்கட்டி போவோம் ஜனவரி மாதம் பார்க்கல. ஒழுக்கமானன்னா சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இந்த சிகரெட் பிடிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் நல்லபடியாக விரதம் இருந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கள் கூடயும் வரலாம். நீங்கள் இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக கம்மியாக இருந்தீங்கன்னா எல்லா செலவுகளையும் நம்மளே பொறுப்பெடுத்து ஐயனை போய் பார்த்துட்டு உங்கள் வீடு வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வருஷம் நம்ம செய்கிற மாதிரி செஞ்சுருவோம். ஒருவேளை நீங்கள் வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் எங்கள் கூட பயணப்படணும்னா அதுக்கான கட்டணங்கள் நம்ம இங்கே போயிட்டு வர்றதுக்கான என்ன யாத்திரைக்கான செலவுகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்களும் எங்கள் கூட பயணப்படும் போது நீங்கள் தாராளமாக பயனடையலாம் அன்பர்களே. அதோட ஒருவேளை நிறைய பேர் வருஷம் நம்ம இந்த மாதிரி சத்காரியங்கள் செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளுதவியும் செஞ்சு பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒருவேளை நாங்களும் இந்த கைங்கரியத்தில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டால், நீங்களாக விருப்பப்பட்டால் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களால் ஒருவேளை அந்த யாத்திரைக்கு உண்டான ஏதோ பொருளுதவி, உங்களால் முடிஞ்ச உதவிகளோ, இல்லை இத்தனை பேருக்கு எங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைக்கு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களால் உதவிகள் செய்ய முடிஞ்சதுனாலும் இந்த நல்ல பணிக்கு உங்களோட உதவிகளும் எங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது. விருப்பப்பட்டு செய்யலாம், இது கட்டாயம் கிடையாது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே. இதை நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு பதிவாக பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இதில் சில பேர் தானாக விருப்பப்பட்டு வெளிநாடுகள்லேருந்து வருஷம் அனுப்பும்போது நம்மளுடைய நேயர்களுக்கும் சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்ஸ் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன ஆச்சு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம இத்தனை பேர் வந்தாங்கன்றத அக்கௌண்ட்ஸும் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கான தகவல்களும் முறையான விஷயங்களும் கொடுக்கப்படும். அதே மாதிரி போயிட்டு வந்தோன்னா அதற்கான பிரசாதங்களும், அதுக்கு ஐயப்பன் கோயிலேருந்து வரக்கூடிய விஷயங்களும், உங்களால் முடிஞ்ச விஷயங்களுக்கு பண்ணுறதுக்குள்ள விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக எங்கள் கூட சேர்ந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்களும் தொண்டு செய்யலாம் அன்பர்களே. இப்போது நம்ம தொடர்ந்து நிறைய நேயர்கள் தாந்திரீக யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்போ இந்த தாந்திரிக யோகத்தை பற்றி பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு நான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒருவேளை ஏன்னா இதுக்கு சில பேர்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சிலபஸ் ஃபார்மேட் எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது அதை நம்ம வீடியோ வடிவில் நம்ம கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப ஈஸியாக போயிடும்ன்றதுனால தான். ஒருவேளை இந்த கலையை ஏற்கனவே நீங்கள் கற்றுருந்தீங்க, உங்கள் குருமார்கள் மூலமாக கற்றுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதையே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது. ஒருவேளை இதை பயிற்சியை முறையாக நீங்கள் எங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை இது இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்லை இதை நீங்கள் இந்த யோக கலையை கற்றுக்கணுமா, இந்த மந்திர யந்திர தாந்திரிக ரீதியாக இந்த யோகமும் கற்றுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதை நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள்டையே விட்டுருவோம் அன்பர்களே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த யோகத்தில் முதல் விஷயம் என்ன, இது சக்கரங்களை நோக்கி நாம் செய்யக்கூடிய கலைகள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்டத்தில் இருக்கும் ஈசனை நாம் பிண்டத்தில் உணர வேண்டும் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போல மாறணும். அதை தான் அடிக்கடி சொன்னாங்க, மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட சொந்தக்காரங்களே இருக்காங்க,
அப்போ நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கே வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வீடே அழுக்காக வச்சுருப்போமா அப்படின்னா வச்சுருக்க மாட்டோம்ல. அப்போ நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருப்போம். அப்போ அட்லீஸ்ட் அன்னைக்காவது நம்ம சுத்தபத்தமாக வச்சு நீட்டாக இருக்கிற மாதிரியாவது பண்ணுறோம் இல்லையா. இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெர்மனண்ட்டாக உங்கள் அகத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. அகம் என்பது கண்ணிற்கு தெரியாத அன்பர்களே. அகம் என்பது கடவுள் என்பது கடந்து உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அது கடவுள். அப்போ இந்த யோக கலைங்கிறது இது விஜய் சேதுநாராயணன் கண்டுபிடிச்சதா அப்படின்னா கிடையாது. இந்த தாந்திரிக யோகம்ங்கிறது பெரிய பெரிய ரிஷிகள், மிகப்பெரிய தபஸ் பண்ணுறவங்க. அதே மாதிரி நீங்கள் இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதை லௌகீகங்கள்னா பெரிய பெரிய மன்னர்களுக்கும் பெரிய பெரிய அந்த காலங்களில் நபர்கள்லாம் இந்த பயிற்சிகளை செய்தார்கள். அப்போ இதில் தியான ரீதியாக பண்ணுறது வேற, இந்த தாந்திரிக யோக ரீதியாக பண்ணுறதுங்கிறது வேறு. அப்போ இதுக்கும் பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலாதாரத்துலேயும் அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானத்துலேயும் மணிப்பூரகத்துலேயும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அநாகதத்துலேயும் விசுத்திலையும் அதுக்கப்புறம் ஆக்ஞாலையும் அதுக்கப்புறம் சகசிராரத்துலேயும் அதுக்கப்புறம் கிரியாலையும் சரணாகதியிலையும் மூன்றாம் கண் யோகத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுவும் உண்டு தான். அப்போ அதுக்கு நம்ம முத்திரைகளோடு சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம வகுப்புகளில் தாந்திரிக ரீதியான அகத்தாந்திரிக ரீதியான விஷயங்கள் சொல்லித்தரும் பொழுது அகத்தாந்திரிக பயிற்சிகளையும் சொல்லித்தரோம், புறத்தாந்திரிக பயிற்சிகளையும் சொல்லித்தரோம், அதுக்கப்புறம் மந்திர யந்திர தாந்திரிக பூஜைகளும் சொல்லித்தரோம். சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டா பாஸ் ஆயிடலாம், இதை தூக்கி போட்டுட்டா ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் இல்லைங்க. தந்திரி பூஜைங்கிறது மலையாளத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கேரளைட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். தந்திரி பூஜைகள்ங்கிறது அது பூஜைகள், அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது அது அது ஒரு வகையான எப்படி வைதிக பூஜை எப்படி இருக்கோ அது மாதிரி தந்திரி பூஜைகள் அது எங்கே பார்க்கலாம்? நீங்கள் சுவாமி ஐயப்பன் கோயிலில் பார்க்கலாம், அதே மாதிரி பகவதி அம்மன் கோயிலில் பார்க்கலாம். இந்த மாதிரி கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தந்திரீஸ்ன்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ அவங்க சூக்ஷமங்களாக சில பூஜைகள் பண்ணுறது, இந்த மாதிரி பூஜைகளும் நீங்கள் இந்த வகுப்பில் கற்று தந்துட்டுருக்கோங்கிறது தான் உண்மை அன்பர்களே. அப்போ இதை பற்றி நம்ம என்னென்னா, நம்ம படித்த மாணவர்கள் எல்லாம் டீப்பாக படிச்சிருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோலேயே, இந்த 8 நிமிஷம் வீடியோலேயே நம்மளால் தர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது என்பது தான் யதார்த்த உண்மை. பட் எனினும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஃபஸ்ட்டு மூலாதாரம்னா என்ன, அடுத்தது ஒவ்வொரு பாவங்களாக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவான முறையில் நம்ம சொல்லுவோம் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நிறைய நேயர்கள் நம்ம பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது இந்த சேனல் அப்டேட்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும் அன்பர்களே. நாளையிலிருந்து முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தை அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவான முறையில் எனக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம பார்க்கலாம் அன்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ.